ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லிக்கு குருமா தாங்க பார்க்க போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம் இதை போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம தக்காளி போட்டுருவோம். தக்காளி நான் 4-5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, போட்டுக்கலாங்க. எப்போவுமே தக்காளி போட்டதும் உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ தட்டு எடுத்து கிளறி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம், தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். கடலை கொஞ்சம், பூண்டு ஒரு 10 பல், சோம்பு ஒரு ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. தேங்காய் ஒரு அரை மூடிங்க. இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடணுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா மசியாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பொடி போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், கறி மசாலா பொடி 1 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்து தேங்காயை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தண்ணியெல்லாம் அளவாக வைக்குங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி இப்படி அடி பிடிச்சிருங்க. அதனால் இப்படி கிளறி விடுங்க. நல்லா பாருங்கள் கொதிக்குது. இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம சட்னி ஆட்டிட்டு வந்துடலாம். சட்னிக்கு தேவையானது பச்சை மிளகா 2ங்க, கருவேப்பிலை ஒரு கொத்து, கடலை கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனுங்க, உப்பு தேவையானது, தேங்காய், அவ்வளோதாங்க. இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி ஆட்டிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதான், தாளிப்பு கொடுத்துடலாங்க. இதுக்கு பாருங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க.
ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது.